நடிகர் அஜித்குமாரோட தாயார் 2 நாளைக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. அவங்களுடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக முதல்வர் விஜயே நேர்ல வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அது பெரிய ஒரு நட்பா பார்க்கப்படுறதோட, அவரோட கூட ஒரே கார்ல வந்திருந்தாங்க த்ரிஷா. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா சமூக வலைதளங்கள்ல போயிட்டுருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல்வேறு பேர் எதிர்மறையான விமர்சனங்களை சொன்னாலும் இதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ராதிகா சரத்குமார் மேம் பேசின விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவிமோகன் மற்றும் கெனிஷாவோட அந்த உறவு, அது மட்டும் இல்லாமல் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ரவியோட விவாகரத்து விஷயத்தில் நிறைய பேர் விமர்சனம் தெரிவித்து பேசியிருந்தாங்க. அதில் ரவிமோகனே மென்ஷன் பண்ண ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகை குஷ்பு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 3 எழுத்து நடிகையால் தன்னுடைய வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரை வாழ்க்கையை அவங்க கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன இன்னும் குஷ்பு அவங்க ட்வீட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி ஒரு சிங்கப்பெண். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 சிங்கங்களை பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் லேடியாக அவங்களால அந்த குழந்தைங்களை ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரவி நன்றி மறந்துட்டாரு. அவரை வளர்த்து விட்டு அவங்க குடும்பத்துக்கே இன்னைக்கு அவருடைய விசுவாசத்தை காட்ட மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த விஷயத்துக்கு ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ராதிகா சரத்குமார்லேருந்து கலாமாஸ்டர்லேருந்து நிறைய பேர் ஆர்த்தி ரவி சைட் பக்கம் பேசியிருந்தாங்க. முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா ஏஜிஎஸோட திருமணத்துக்கு அப்போ போயிருந்தப்பவும் சரி, இப்போ முதல்வரானதுக்கு அப்புறம் இப்போ அஜித்குமாரோட தாயாரோட இறுதி சடங்குக்கு வந்தப்பவும் சரி, அந்த விஷயத்துக்கு இதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவும் சரி, முதல்வர் விஜயும் சரி நீண்ட கால நண்பர்கள். கிட்டத்தட்ட அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். அந்த நட்பு தொழில் ரீதியாக இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது நடிகர் அஜித்குமாருக்கு 2 பேருமே நல்ல நண்பர்கள். ஸ்டில் நவ் அந்த நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரீதியில் தான் அந்த இறுதி சடங்குக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன விதமான தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார். இதுக்கு சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்தை தான் ரவிமோகன் கெனிஷா விஷயத்தில் ரவிமோகன் சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்போது அவரை தரக்குறைவாக பேசின நீங்கள் இன்னைக்கு நடிகை த்ரிஷாவுக்கு சாதகமாக பேசுறது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் May 4 நடிகை த்ரிஷா பர்த்டே அப்போ அவங்க மென்ஷன் பண்ண விஷயங்கள் பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டார்லிங், வாட் அ கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எப்படி சர்ச்சைக்குரிய விஷயமா அப்போவே போச்சு. இப்போ தான் சமூக வலைதளங்களில் எல்லாரும் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் கெனிஷா விஷயத்தில் ரவிமோகனும் இதையே தான் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனால் எல்லாருமே நீங்கள் ஆர்த்தி ரவிக்கு பக்கம் சாதகமாக பேசியிருந்தீங்க. அதே மாதிரி முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா விஷயத்தில் சாதகமாக பேசுகிறீங்க. இப்போது சங்கீதா விஜயை என்ன சொல்வீங்க? அவங்களும் ஒரு சிங்கப்பெண் தானே அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை இன்றைக்கி நடிகை குஷ்பு மற்றும் ராதிகா சரத்குமார் மேம் கிட்ட வச்சுட்டு வராங்க நெட்டிசன்ஸ்.